கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த புதிய வருடத்தில் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும்போது, முதலாவது கர்த்தர் விரும்புகிறது நாம் இந்த புது வருடத்தில் கனத்துக்குரிய பாத்திரமாய் விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிப்போமேயானால், ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டு கனத்துக்குரிய பாத்திரமானா இருப்பான் என்று பார்க்கிறோம். ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் கனத்துக்குரிய பாத்திரமானாய் இருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் மாற வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஆசை உண்டு. என்னென்று பார்க்கும்போது, கனத்துக்குரிய பாத்திரமாகவே இருக்க பிரியப்படுகிறோம். கனத்துக்குரிய வேலை நமக்கு வேண்டும். கனத்துக்குரிய செல்வந்தராக இருக்க வேண்டும். கனத்துக்குரிய பெரும் புகழும் அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த புது ஆண்டிலே கர்த்தர் விரும்புகிறது நம்மிடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனத்துக்குரிய பாத்திரமாக விளங்க வேண்டும் என்பதற்கு. எனக்கு அருமையானவர்களே, கனத்துக்குரிய பாத்திரமாய் விளங்குவது எப்படி? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, பாவிகளாய் இருப்பவர்கள் கிறிஸ்து அண்டை வந்து நின்று தங்களுடைய பாவங்களுக்காக கதறி அழுந்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும்போது அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போகும். கர்த்தர் அவர்களுடைய அவர்களை ஜெப வீரர்களாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் அப்படி மாற்றுகிறார். அது மட்டும் இல்லாதபடி பாவிகளாகிய அவர்களுக்கு சுத்திகரிப்பை தந்து அவர்களுக்குள் கிறிஸ்து வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாதபடி அவர்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பாவியாகிய நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையை கிறிஸ்துவின் நாமத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுவோமேயானால் அந்த கிறிஸ்து நம்முள் வாசம் செய்து நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, வாலிப நாட்களிலே தங்களுடைய பாவங்களினால் குடும்பத்துக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறார்கள். அநேக பெற்றோர், முக்கியமாக பெற்ற தாய், அநேகர் தலைகளில் அடித்து கொண்டு அழுகிற சந்தர்ப்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, பாவமே என்று பார்க்கிறோம். அவர்களுடைய பாவங்களினால் தகப்பனார் மனம் புண்படுகிறது, வேதனைப்படுகிறார். இவ்விதமான பெற்றோர்களை நாம் எப்பொழுதும் காண முடியும்.
சில நண்பர்களினாலும் சமுதாயத்தினாலும் இனத்தாரிலும் வெறுக்கப்படுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் பாவமே. எனக்கு அருமையானவர்களே, இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய அருவருப்பான பாவ வாழ்க்கை தான். பாவம் எந்த மனுஷனுக்கும் இகழ்ச்சியை கொண்டு வருகிறது, கனவீனத்தை கொண்டு வருகிறது, வெறுப்பை கொண்டு வருகிறது, வேதனையை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கரியும் ஆயத்தப்படுத்தப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரவானாயிருப்பான் என்று 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு உதாரணம். அன்று எருசலேம் நகரிலே ஒரு சிறிய கிராமத்துக்குள்ளே ஒரு கழுதை கட்டப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு எந்தவித மதிப்பும் இல்லை. ஆனால் ஒரு நாள் இயேசு அதன் மேல் அமர்ந்து பவானி வந்தபோது அந்த கழுதைக்கு பெரியதொரு மதிப்பு ஏற்பட்டது. அது எப்படி என்று பார்க்கும்போது, அது நடக்கிற இடங்களில் எல்லா வஸ்திரங்களை விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து போட்டார்கள், எங்கும் அலங்காரம். அந்த கழுதினுடைய காதிலே ஓசனா ஓசனா என்ற இனிமையான பாடல்கள் கேட்கப்பட்டதாம். அந்த கழுதினுடைய நிலைமை நினைத்து பாருங்கள். அப்பேற்பட்ட கனம் எப்படி கிடைத்தது? அந்த கழுதையின் மேல் உட்கார்ந்திருந்த இயேசுவின் நிமித்தமாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மதிப்பும் இல்லாத ஒரு மூலையில் கிடந்த அந்த கழுதைக்கு இப்பேற்பட்ட கனம் கிடைத்தது என்பதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்த இந்த வருடத்தில் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை கனப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அவரை குறித்து நீங்கள் வெட்கப்படக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனப்பண்ணுகிறவர்களை நான் கனப்பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுவர்களை கனவீனப்படுத்துவேன் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கப்படுகிறது. வேதத்திலே யாபேசினுடைய வாழ்க்கையை குறித்து வாசித்து பார்ப்போமேயானால், யாபேஸ் என்று சொன்னால் துக்கம் நிறைந்தவன் என்பது அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாயார் அவனை துக்கத்தோடு பெற்றாளாம். எனவே அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயரிட்டார். ஆனால் யாபேஸ் வாலிபனான போது அந்த துக்கத்தினால் தொடர்ந்து இருக்க அவன் விரும்பவில்லை. அவன் என்ன செய்தானா? கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு பதிலளித்தார். அது நிமித்தமாக யாபேஸ் தன் சகோதரருக்குள்ள
கனம் பெற்றவனாயிருந்தான் என்று சொல்லி 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவஜனமே, ஜெபிக்கிற உங்களையும் கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடான ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஏசாயா மூலமாய் வாக்களிக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எனவே இந்த வருடத்தில் கர்த்தருக்கு நாம் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவோம். ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.